தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழ்நாட்டின் முன்னாள் பிஎஸ்பி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவருடைய சகோதரர் கீனோ சாம்சாங் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்து சிபிஐக்கு மாற்றம் பெற்றார். மாண்புமிகு நீதியரசர் 21 காரணங்களை சொல்லி அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார். ஆனால் மாநில அரசாங்கம், முன்னாள் திமுக அரசாங்கம் அதை தொடர்ந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் வந்து அப்பீல் செய்தபோது அப்பீல் மீண்டும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டது. அதன் பிறகு மேலும் 3 மேல்முறையீடுகளை தாக்கல் செய்து ஒரு இடைக்கால தடை உத்தரவை கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பெற்று வருகின்ற 2026 தேர்தல் வரை அதை காலம் கடத்தி வழக்கை விசாரணை செய்யாமல் இருந்து வந்தது. அதை கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மாண்புமிகு நீதியரசர்கள் புதிதாக அரசாங்கம் மாறி இருக்கின்றது, புதிதாக வருகின்ற அரசாங்கம் என்ன முடிவு இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைத்து தரப்பு வழக்குகளிலும் கேட்டு அறிந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அதன்படி புதிய அரசாங்கத்துக்கு எங்கள் கோரிக்கையை வைத்தோம். புதிய அரசாங்கம் அதை கனிவுடன் ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த உத்தரவை, அதாவது மேல்முறையீடு செய்த தமிழக அரசின் முன்னாள் திமுக அரசின் உத்தரவை வாபஸ் பெறுவதாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அறிவித்தார். அதே போன்று இங்கு மனு தாக்கலும் செய்யப்பட்டு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணை போது அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை உயர்நீதிமன்ற உத்தரவு கீனோ சாம்சாங் அவர்கள் தாக்கல் செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் அளித்த தீர்ப்பின்படி சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. உடனடியாக சிபிஐக்கு பண்டல்களை ஒப்படைக்க வேண்டும். கைதான மற்ற அக்யூஸ்டுகளுடைய பெயில் பெட்டிஷன் சம்பந்தமாக 2ஆம் தேதி செப்டம்பருக்கான விசாரணையை தள்ளி வைத்து சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே இடைக்கால மனுவாக அந்நியார் பொற்கொடி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை காலம் கடந்த மனு, அதை இதில் சேர்த்துக் கொள்ள முடியாது. ஏற்கனவே 27 அக்யூஸ்டுகளை சேர்த்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை டிரான்ஸ்ஃபர் ஓபியாக எடுத்துக்கொள்ள முடியாது, இந்த மனிதம் அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று அவர்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவருடைய வழக்கு முடித்து வைக்கப்பட்டது.